எனக்கு உங்களிடம் சொல்வதற்கு ஒரு ஆழமான உந்துதலாகும் கதை ஒன்று இருக்கிறது. இதை மனதில் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது நம்பிக்கை, தன்னம்பிக்கை, நமது மனதில் இருக்கும் சக்தி பற்றிய கதை. இந்த கதை பீகார் மாநிலத்தில் வாழ்ந்த தாஷ்ரத் மாஞ்சி என்ற ஒரு சாதாரண கூலி தொழிலாளியை பற்றியது. அவரது வாழ்க்கை எளிமையாகவே சென்றது. ஆனால் அவரது வாழ்க்கை ஒரு முக்கியமான திருப்பத்தை எடுத்தது. ஒரு நாள் அவரது மனைவிக்கு மிகவும் ஆபத்தான நிலை ஏற்பட்டுவிட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அந்த கிராமத்துக்கும் மருத்துவமனைக்கும் இடையே ஒரு பெரிய மலை இருக்கிறது. இந்த மலையை சுற்றி செல்வது மிகவும் நீண்ட பாதை. துரதிருஷ்டவசமாக அவரால் வைத்தியசாலையை சரியான நேரத்தில் அடைய முடியவில்லை. அவருடைய மனைவியின் உயிரை இழந்தார். அந்த வேதனை தாஷ்ரத்தை ஒரு பெரிய முடிவை எடுக்க வைத்தது. அவருடைய மனதில் ஒரு தீவிர தீர்மானம் உதித்தது. இந்த மலையை வெட்டி பாதையை உருவாக்க வேண்டும். சற்றும் கூச்சமின்றி கையில் வெறும் சுத்தியலையும் உளியையும் எடுத்துக்கொண்டு தினமும் மலையை வெட்டத் தொடங்கினார். நீண்ட 22 ஆண்டுகள். நண்பர்களே, தினமும் ஒரு சிறு துளியாக வேலை செய்து மலையை வெட்டி ஒரு பாதையை உருவாக்கினார். இந்த பாதை 110 மீட்டர் நீளமுள்ள 9 மீட்டர் அகலமுள்ள பாதை. 7.5 மீட்டர் உயரமுடைய மலையை வெறும் ஒளியால் செதுக்கி தனி ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது. இது கிராமத்துக்கே மாற்றத்தை கொண்டு வந்தது. இது ஒரு சாதாரண மனிதனின் முயற்சி மூலம் நிகழ்ந்தது. எந்த உதவியும் இல்லாமல், எந்த பெரிய கருவிகளும் இல்லாமல் ஒரு மனிதன் தனது நம்பிக்கையால் ஒரு மலையை வெட்டி ஒரு பாதை உருவாக்கினார். இது நமக்கு என்ன சொல்லுகிறது? வாழ்க்கையில் நம்முடைய முன் மலை போல தோன்றும் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு நாம் அந்த மலைகளை வென்று எங்கள் பாதையை அமைக்கலாம். தாஷ்ரத் மாஞ்சியின் கதை நமக்கு சொல்கிறது, மலைக்கு பயப்படாதீர்கள். உங்கள் மனசாட்சியை கேளுங்கள். உங்கள் நம்பிக்கையை இறுக்கி பிடியுங்கள். ஒரு நாள் உங்களின் வெற்றிக்கு பாதை நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தவும். வீடியோவை லைக் செய்து நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.